தனுஷ் சார் ஃபார் ஸ்பாட்டிங் மை டேலண்ட். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா? ஐயோ, நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். கோபி அண்ணா, நான் வந்துட்டு நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ட் பரிதாபங்கள். படத்தோட ஹீரோயின் பற்றி எல்லாருமே பேசினாங்க வந்திருந்தவங்க எல்லாருமே. ஸோ இவங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கும்போது டான்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன பயங்கரமாக அவங்க டான்ஸ் ஆடுறாங்களே, சீக்கிரம் அவங்க சினிமாலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த அந்த சமயத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். குறிப்பாக அதில் வந்து ஒரு வெட்டிங் பிளானராக அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்க வெட்டிங் தான் படமே. ஸோ டே ஒன் டே அப்படின்னு நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களோட ஜேர்னியும் வந்து இருந்திருக்கு. ஸோ இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ் நிறைய பேர் நிறைய படங்களில் காஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரம்யாவுடைய என்ட்ரி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு என்ட்ரியாக இருக்கும். இந்த படத்தை அன்பே டயானாவை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு படமும் அவங்க நடித்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் மேஜிக் கன்சால்வஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. மேஜிக் கன்சால்வஸ் என்கின்ற ரம்யா ரங்கநாதன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சுதர்ஷன் அண்ணா. தேங்க்யூ. சாரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நேம்ஸ் யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And $1 Million Studios oda associate ஆகி இந்த படம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் $1 Million Studios, நரேன் சார், ஷாஜன், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், நாகராஜ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. பாரி, thank you so much for giving me Magic Diana Gonzalez. In the character will always be very, very special to me. And you're an extraordinary writer, director, and an amazing actor. ஜமானா பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அது பண்ணிவிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக அன்பே டயானா, such versatility. You're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியோ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெலி சார், thank you so much sir. You're extremely humble, very very talented and very professional to work with as well. அண்ட் இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோடய ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் வந்துட்டு
நான் அவங்களோட பெரிய ஃபேன் அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது எனக்கு, கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல். உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோட ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டன்ட் ராஜு அண்ணா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட கேரக்டர் இந்த படத்தில், இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்ணுறது ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், பட் ஆல்சோ அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணுன்றது, அது கன்வின்சிங்காக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆக்சென்ட்டும் பண்ணணுன்றது. அண்ட் நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் மூலியமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நான் என்னோட 100% எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படம், நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே, நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது, வாம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுறேன் சாப்பிட்றியா, எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே வாழுற ஆங்கிலோ இண்டியன்ஸ், அவங்களோடையும் யூனோ பழகினேன் நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரொக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா, இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அது நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th July போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா.